அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி எது சம்மந்தமானதுன்னா, என்னோடய இமயமலை பயணம் சார்ந்த முழு விளக்க காணொளி. இந்த முழு விளக்கத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன். அதுக்கப்புறம் நேர்காணல் இன்னும் ரொம்ப பெருசாக சொல்கிறேன். இந்த இமயமலை பயணம் குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு வந்து போகணுன்னு எனக்கு எப்போ உத்தரவு கிடைக்குன்னா, 2025 கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வந்து இந்த கோயில் பற்றி எனக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுலேருந்து முதல் விஷயம் என்னன்னா, கம்யூனிகேஷன் பிரச்சனை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இமாச்சல் பிரதேஷில். இது வரைக்கும் நம்ம போகாத இடம். நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி போன கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லி நினச்சி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கிடையாது, இது முழுக்க முழுக்க புதுசான ஒரு இடம். அதை தாண்டி என்னோடய இமயமலை பயணத்தில் எப்போ போனாலுமே வந்து இது ஒரு பெரிய ட்ராஜடி ஆகி நான் அது மீண்டும் பொழைச்சி வந்தேன், உயிர் பொழைச்சி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப கவனத்தோடு இது எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ரிப்பேர் ஆகி போனோம். எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி அந்த ஸ்ட்ரகிளில் வந்து பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றது தான் என்னோடய எண்ணமே. ஸோ இமயமலை பயணம் போகணுன்னு முடிவாயிடுச்சு. இமாச்சல் பிரதேஷில் சம்பான்னு ஒரு இடத்த தாண்டி குப்தின்ற ஒரு ஊரில் இருக்குது இந்த முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே தேர்றேன். இந்த கோயிலில் வந்து இதுக்கு முன்னாடி யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க போயிருக்காங்களா, யாராவது தமிழ் சார்ந்து காணொலி பதிவு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே காணும். ஒரு சில காணொலிகள் மட்டும்தான் யூடியூப்பில் இருக்குது. மற்ற எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த கோயில் சார்ந்த நிறைய பேஜ்லாம் வச்சுருக்காங்க. குப்தி வாசி டெம்பிள், குப்தி டெம்பிள் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே அப்படின்றப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் இமயமலைக்கு போகிறப்போ ஒரு குரூவாக ஃபார்ம் பண்ணி எங்கெல்லாம் கூப்பிட்டு போங்கன்னுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஐயா இது என்னோடய வேலை கிடையாது, என்னோடய பணி முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமானதை தவிர இந்த மாதிரி கூட்டு போகிறது வந்து கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் யாரோட தலையெழுத்து யாரும் மாற்ற கூட அவங்கவுங்க முயற்சி பண்ணி தான் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். அது காரணம் என்னென்னா, இப்படி கூட்டு போகிற தப்புன்னு நான் சொல்ல வரல. இமயமலை பொறுத்த வரைக்கும் அது கேதார்நாத்தாக இருக்கட்டும், பத்ரிநாத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து இமயமலை சார்ந்த கிட்டத்தட்ட அது 2500 கிலோமீட்டர் பரப்பில் கூட அதில் எந்த மூலைக்கு போகணுன்னாலும் நம்ம திரும்ப தாயின் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் ஒரு பயணமே. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அதில் அப்படி தான் இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இமயமலை பயணம் போகிறோம், நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், ப்ளஸ் நம்ம அந்த ஆட்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒரு தம்பியை வந்து நான் தேர்ந்தெடுத்து அந்த தம்பிகிட்ட அந்த நம்பர்லாம் கொடுத்து பேச வைக்கிறேன். அவர் இமயமலைக்கு என் கூட வரதான் பிளானே. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசஞ்சலப்பட்டு இருக்குது, இவரை கூட்டு போகிறது சரியா. இன்னொன்று நம்ம ஒரு பெரிய இப்போ என்னோடய உதவியாளர் வராருன்னா அவர் கிட்டத்தட்ட 2 வாட்டி வந்துட்டார். அவருக்கு கரெக்டாக இருக்குமா இந்த இடம்? அதை தாண்டி நம்ம யாரோட தலையத்தையும் கர்மவனையும் மாற்றக்கூடாது. அதில் இந்த தம்பி எப்படி வருவாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் பேசி கிட்டத்தட்ட சென்ற வருடம் 2025 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த பயணம் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த கோவில் வந்து முதல்ல எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு தான் இந்த கோவில் திறக்கிறாங்க. வருஷம் ஏப்ரல் 14 திறந்து ஒரு 4 மாதம் திறந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து மூடிடுவான்னாங்க. இப்போ கேதார்நாத், பத்ரிநாத்லாம் 6 மாதம் திறப்பாங்களே, இது ஏன் 4 மாதத்தில் மூடிடுறாங்கன்னா அது அந்த இயற்கை சூழ்நிலை அப்படி. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அவங்க சொல்கிறதுக்கு மூடுறதுக்கு காரணம். அப்போது இந்த தம்பிகிட்ட எல்லாம் பேசி டிசம்பரில் கரெக்டாக ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணி வரோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக பெங்களூர் பயணம் வருது. பெங்களூர் பயணம் வந்து பஞ்சூரி தெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி திட்டம். இதுக்கு நடுவில் நான் திருவண்ணாமலைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், திருவண்ணாமலைக்கு என்னால் போக முடியல. சரி, இயற்கை ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கும். ஒவ்வொருத்தையும் உத்தரவு கேட்கும் போது இல்லைன்னு வந்தனால நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த காஞ்சிபுரம் படம் ஐயா பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம சென்னை டு பஞ்சாப் கிளம்புறோம். சண்டிகர் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து என் கூட வரதுக்கு ஒரு அந்த தம்பி ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அவர் எல்லாத்தையும் என்கிட்ட பேசி இதில் ஒரு பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அவருக்கு அவங்க சொன்னது வந்து சரியாக தவறான்னு தெரில. இவர் என்கிட்ட சொன்னது எல்லாமே வந்து நானும் வந்து அண்ணன் வந்து எந்த ரொம்ப பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட இங்கேருந்து 2 மணி நேரத்தில் போயிடலாம், அங்கேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். மேபி அது அவங்க தவறான கம்யூனிகேஷனோட பண்ணியிருக்கலாம். இவருமே எந்த தப்பும் கிடையாது, சொன்னவங்களே எந்த தப்பும் கிடையாது. அவங்க வந்து இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப மோசமான ரோட்டே சர்வசாதாரணமாக மின்னல் வேகத்தில் கடந்து போகிறாங்க. நம்மளுக்கு தான் அது ரொம்ப புதுசாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் வந்து இவங்க சொன்னது எல்லாமே போக போக தப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் கண்கூட பார்க்குறேன். அப்போ கரெக்டாக இந்த தம்பி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னோடய தாத்தா இறந்துட்டார், இது மாதிரி நான் வர முடியாது அப்படின்னோடனே எனக்கு ரைட்டு, ஓகே, நம்மளுக்கு மனசில் வந்தது தான் கரெக்டாக வந்திருக்கு. இதனால தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இமயமலைக்கு நான் கூட்டு போங்கன்னு சொல்லப்போல வேண்டான்னு சொல்கிறது முக்கியமான காரணம் அது அவங்களுக்கு எப்போ விதியை அனுபவிக்குதோ, எப்போ இயற்கை அனுமதிக்குதோ அப்போ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போகிறேன்னு சொல்லி நான் போகிறதே ஒரு பெரிய அதிசயம். எனக்கும் அந்தளவுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. என்னோடய முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக முருகரை தான் தள்ளிட்டு போகிறாருன்றதை நான் கண்கூடாக நம்புகிறேன்.
நிறைய பேர் கேட்பாங்க, நான் எல்லார்ட்டையும் கண்டிப்பாக கூட்டு போகிறேன்னு சொல்லி கடந்து வந்துடுவேனே தவிர திரும்ப கேட்கும்போது கூட சொல்லுவேன், நீங்கள் முருகட்ட உத்தரவு கேளுங்க, ஆம் இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஆமுன்னு வந்துச்சுன்னா நான் உங்களை கைட் பண்ணுறேன், வேணா என்னோட கூட கூட்டு போக முடியும். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு தடவை இமயமலை பயணம் போய் ஏதோ ஒரு அரசு சார்ந்து போகிறதுனால இப்போ இந்த தடவை மே 5ஆம் தேதி திரும்ப என்னோட இமயமலை பயணம் இருக்குது. நம்ம உத்தரகாண்ட் அரசு விருந்தினராக போகிறோம். நான் தேராதூன் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து திரும்ப தேராதூன் கொண்டு வரைக்கும் அவங்க பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை கூட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் மிஸ் ஆகி அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி, அதுவும் இல்லாமல் லேண்ட்ஸ்லைடர் வந்து அங்கே சர்வசாதாரண எப்போ மாட்டோம்னு தெரியாது. ஏதாவது ஒரு இப்போ நம்ம வரோம், நம்மளை நம்பி வராங்க, நம்மளுக்கு எதனால கூட பரவாயில்ல, அவங்கள கண்டிப்பாக கூட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதனால தவிர்த்துடும். அதேமாதிரி இந்த தம்பி வந்து கடைசியில் என்னோட தாத்தா இறந்துட்டாருன்னா வர முடியலன்னா ரைட்டு, அப்போ நானும் என்னோடய உதவியாளர் மட்டும்தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ சண்டிகர்லேருந்து நம்ம இந்த பயணம்லாம் சுற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்த வேண்டாம். அப்புறம் செல்வம் ஐயா பேர் எழுதி போடுறப்போ அவர் பேர் வந்துச்சு. நான் ஒரு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டெல்லியிலேருந்து நாங்கள் வரல, சென்னையிலேருந்து நாங்கள் சண்டிகர் வந்துடுறோம், நீங்கள் டெல்லியிலேருந்து சண்டிகர் ஏர்போர்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த பயணம் மொத்தமும் முடித்து நீங்கள் திரும்ப எங்களை சண்டிகர் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்ருங்கன்னு தான் நான் பேசுகிறேன். அதுக்கு அவர் என்ன தொகை கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருந்தேன், எதுவுமே கம்மி பண்ண. ஏன்னா அவர் வந்து வர்றது வந்து ஒரு பெரிய பலம் நம்மளுக்கு. அதில் அந்த ஃபுல் மணாலி ஃபுல்லாக சுற்றினவர், அவர் இமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சந்து பூந்தெல்லாம் சுற்றினவர். அவர் வர்றது நம்மளுக்கு ஒரு பெரிய யானை பலம். அப்பயும் சொல்கிறேன், முருகர் முன்னாடி எழுதி போட்டாங்க உங்கள் பேர் தான் வந்துச்சுன்னா அவர் ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் பண்ணப்போ நான் உங்களுக்கு காசு போட்டு விட்டுமான்னப்போ வேணான்னார். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் எனக்கு அட்வான்ஸ் போடுங்க போதுன்னொன்னே, சரிங்க எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போகலான்றப்போ, இல்லைங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து புலி நடமாட்டம்லாம் இருக்கும், ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க, அதான் யோசிக்கிறேன்னாரு. ஐயா நம்ம வந்து இந்த விஷயத்தை முன்கூட்டியே அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். நம்ம இன்ப சுற்றுலா போல் முருகர் ஆராய்ச்சி சார்ந்தோம், முருகரை நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, முருகர் மேலே பாரத்தை போட்டு வாங்க, என்னை ஃபஸ்ட்டு நீம் கர்லி பாபா கூப்பிட்டு போனது அவர் தான். அப்போ அவரும் சரிங்க ஐயா நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பயணம் திட்டமிட்டாச்சு. முதல் நாள் சென்னையிலேருந்து பஞ்சாப் சண்டிகர் ஏர்போர்ட் போயிட்டோம். சண்டிகரில் இறங்குறப்பயே அந்த குளிர் வந்து எனக்கு தெரிஞ்சுது நல்லா. நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய வெயில் நகரத்துலேருந்தும் வந்து கிட்டத்தட்ட இத்தனை டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் குளிரா, இப்போ ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ குளிர் இருக்காதுன்னு சொல்லி அந்த குளிர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தான் வரேன். அதுக்கப்புறம் என்கிட்ட முதல்ல சொன்னது என்னென்னா, சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து சம்பான்னு ஒரு வில்லேஜுக்கு போனோம், அந்த சம்பா வில்லேஜ் வந்து ஒரு 5 ஹவர்ஸில் போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா, சம்பாலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு அந்த வீடியோ எடுத்து, ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வெல்கம் டு பஞ்சாப் போர்டான்லேருந்து எடுத்துகிட்டு பாருங்கள். 9 மணிக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி பத்தான்கோட் போய் சேரும் போதே மணி 12:30 ஆகிடுச்சு. 12:30 1:30 மணி இருக்கும். அப்போல்லாம் சும்மா சாதாரணமாக ரோட்டில் இறங்கி டீ சாப்பிட்லானால அவ்வளோ குளிர். இன்னும் பெரிய ஆச்சரியம்னா, ஹில்ஸே நம்ம இன்னும் ஏறலை, இன்னும் மலை பிரதேசமே ஏறமாக்கல, இங்கேயே இவ்வளோ குளிர் இருக்கேன்னு சொல்லி நான் சொட்ரு வந்து போட்டப்போ ஒரு சொல்கிறேன், கேட்குறேன் என்னங்க இங்கேயே இவ்வளோ குளிர் இருக்கேன்னு செல்வமாயிட்ட கேட்குறப்போ, இங்கே அப்படி தாங்க இருக்குன்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் போகிறோம். நைட்டு 9 மணிக்கு கிளம்புனவங்க அடுத்த நாள் 12 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். மதியானம் 12 மணிக்கு. அவ்வளோ தூரம் அது. எனக்கு அப்பயும் நடுவில் ஒரு 3-4 மணி நேரம் அவர் ஓய்வு எடுத்துட்டார். அப்படி கட் பண்ணால் கூட நாங்கள் ஒரு விடிய காத்தால் ஒரு சீக்கிரமாக போயிருந்தான்னு பார்த்தா கூட ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் போயிருக்க முடியும். அப்போ நான் உடனே அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், கண்ணா நீ ஒரு 6 மணி நேரத்தில் போயிடலாம், நீ இதுவே இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றப்போ, இல்லைங்கண்ணா அவங்க அப்படி தான் சொன்னாங்க அப்படின்றாரு. சரி அப்போ சம்பாலேருந்து குப்திக்கு எவ்வளோ தூரன்றப்போ அது ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்றாங்க. எப்போது அடுத்த நாள் காலையில் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த குப்தி கோவிலேருந்து ஒரு ஐயர் வருவாருனாங்க. அந்த காணொலி பார்த்துருப்பீங்க, நான் ப்ளூ கலர் சொட்ரு போட்டு பேசியிருப்பேன். அவர் வந்தார். வந்து பார்த்ததுக்கப்புறம் அவரும் என்கிட்ட அதே தான் சொல்கிறாங்க, தம்பியை இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலான்றாங்க. 2 மணி நேரம்னா சரி ஓகே. 13ஆம் தேதி காலையில் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஒரு 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போனோன்னா, என்னோட கணக்குன்னா 2 மணி நேரம்னா 8:00லேருந்து ஒரு 11:30 மணிக்குள்ளே போயிட போகிறோம், இல்லை ஒரு 10:30 மணிக்கு போயிட போகிறோம். அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் நடந்தால் குப்தி கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் என்கிட்ட சொன்னது. நான் ஃபுல்லாக இதுக்கேற்ற மாதிரி தான் தயாராகி போனேன். ஆக்சிஜன் பற்றி கேட்குறவங்க கூட சில டைமில் சில பேர் ஆக்சிஜன் தேவைப்படும், நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் எங்களால் வாங்கி வச்சு அதை எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு ஒரு 3 சாண்ட்விட்ச் சாப்பிட்டுட்டு 3 ஸ்லைஸு நான் அதுதான் சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணுமேன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடாமல் 13ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு இங்கே சாப்பிட்டுட்டு குப்தி கிளம்புறோம். காரில் போகிறோம் 8:30 மணிக்கு கிளம்பி 3 மணி வரையும் ட்ராவல் போயிட்டே இருக்குது. நாங்கள் போன ரூட்டு எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு பாதையாக இருந்துச்சு. அது காணொலியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பள்ளமாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரோடே கிடையாது, தண்ணியை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து இந்த குப்தி கோவிலோட அந்த ஜத்தின் அந்த தம்பி அவர் தான் பண்டிட், அவரை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரை கூப்பிட்டு போய் பர்மோர்னு ஒரு இடத்துல, சம்பாலேருந்து பர்மோர்னு ஒரு இடத்துல வந்து அங்கே
ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், லைட்டாக அந்த ராஜ்மாவும் ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றோம் ஒரு சின்ன கப்பில், அவ்வளோதான் ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து எந்த சாப்பாடுமே கிடையாது 2 நாளைக்கு. அப்படி தான் ஆயிடுச்சு எனக்கு. அங்கேருந்து 3:30 மணி கரெக்டாக 3:20க்கு போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றப்போ போலீஸ் வந்து இதுக்கப்புறம் வண்டிலாம் போகாது, ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நான் பேசியிருப்பேன், பார்த்துருப்பீங்க.